ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் அவ்வளவுதான். டெல்லியில் இருந்து வந்த போன் கால், கடும் கோபத்தில் சீமான் கொடுத்த பதிலடி, இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே தமிழுக்கும் தமிழர் நிலத்துக்கும் இயற்கைக்குமான ஒரு அரசியலை செய்யக்கூடிய கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் அரசியல்ல எப்படியாவது மக்களை ஏமாற்றி வென்றா போதும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு அரசியலை நகர்த்தக்கூடிய வேளையில நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்கள் தினம் தினம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உடனிருந்து அவர்களுக்காக களத்துல வேலை செய்வாங்க. ஆனாலும் மக்கள் நாம் தமிழர் கட்சியை புறந்தள்ளி திரை கவர்ச்சிக்காகவும் பணத்துக்காகவும் வாக்குகளை செலுத்துறத வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த தேர்தலும் அதற்கு விதிவிலக்கு இல்லாம போயிடுச்சு. ஏற்கனவே 8% இருந்த நாம் தமிழர் கட்சி 4% குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்போ புதிதா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற பெயர்ல ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கு ஆட்களை தேர்வு செய்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் அவருடனும் போய் சேர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல திராவிட கட்சிகளின் அரசியல் அப்படிங்கிறது இனி அவ்வளவுதான் அப்படிங்கிறது பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய குற்றம் இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல்வேறு தரப்பினரால் விவாதிக்கப்பட்டு வருது. அதுல ஒரு சாரார் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கருத்தியலை கைகொண்டு தொடர்ந்து தனித்து நிற்பதால் அவர்களுக்கு நிச்சயமாக விஜயின் ஆட்சி முடிவு பெறும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு சிலரும், இல்ல இது இனி இளைஞர்களுக்கான காலம், அதனால விஜய், அண்ணாமலை, உதயநிதி போன்றவர்கள் தான் இனி கடினமா களத்துல மோதி கொள்வார்கள், 60 வயதை கடந்த சீமானுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்ட்டு வன்மத்தையும் கக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல டெல்லியை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர், சீமானுக்கு மிகவும் நெருக்கமானவர், கடந்த காலங்கள்ல சீமானின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக ஒரு சில காய்களை டெல்லியில இருந்தே நகர்த்தியவர், சீமானுக்கு போன் அடிச்சிருக்கிறாரு. அதுல தம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த காரணத்தினால் உங்களுக்கான அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது இனி இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை கேட்ட சீமான் அவர்கள் கொதித்து போய், எங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தலைவர்களை பொறுத்தல்ல, நாங்க தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்யறவங்க. இந்த தமிழ் மண் இருக்கக்கூடிய காலம் வரை தமிழ் தேசிய தத்துவத்துக்கான தேவை இருக்கதான் செய்யும். ஒரு சின்ன பின்னடைவு அப்படிங்கிறது எங்களுக்கு எதிர்காலத்தையே முடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு போகல. இனி வரக்கூடிய நாட்கள் தான் எங்களுடைய தேவையை மக்கள் உணர்வாங்க. நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையில அமரும். அது நான் இருக்கும்பொழுது அமரலனாலும் எனக்கு அடுத்த தலைமுறைகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்ட்டு ரொம்பவே கான்பிடென்டா சொல்லியிருக்காரு. இது அந்த பத்திரிகையாளருக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பட்டிருக்கு. சோ சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் நிலம் இருக்கும் வரை தமிழ் தேசியத்திற்கான அந்த தேடல் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் ஆட்சி அரியணையில் அமர்த்தோம் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.